ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தனாஸ் vlog. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனாஸ் vlog வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்மளோட டீச்சர் பேக்கனிங் வீடியோஸ் நிறைய வியூஸ் போயிருக்கு. அந்த வியூஸ்க்கு ஏற்ற சப்ஸ்கிரைபர் வரல. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க. சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நேம் இருக்கும். அது பக்கத்துலேயே முன்னாடி வந்து ரெட் கலரில் இருந்துச்சு, சிவப்பு கலரில் இருந்துச்சு. இப்போ பிளாக் கலர், கருப்பு கலரில் இருக்குது. அந்த கருப்பு கலரை இப்படி டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே மணி சிம்பிள் வரும். அந்த மணி சிம்பிளை, அதாவது பெல் சிம்பிள், அதை வந்து நீங்கள் டச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் லைவ்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகேங்களா? தெரியாதவங்களுக்காக தான் அந்த வீடியோ, தெரிஞ்சவங்க பரவாயில்ல. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க 88% வந்து தனாஸ் என்டர்டைன்மெண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் இதில் வந்து 98% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் நானும் நெக்ஸ்ட் வீடியோ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு எனக்குள்ளே இருக்கும். புரியுதுங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ண. வீடியோ பண்ணல, பூர்வீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க. வந்து லிப்ஸ்டிக் அம்மா போட்டிருக்காங்க. உடல்நிலை சரியில்லை அம்மாவுக்கு. பொங்கல் விழாவுக்கு போயிட்டு டான்ஸ்லாம் பார்க்க போனோம், அங்கே போட்டிலாம் பார்க்க போனோம். கயிறு இருக்கிற போட்டியில நான் சேர்ந்தேன், வந்து வின் பண்ணவே இல்லை. இவளுக்கு மறுநாள் சளி பிடிச்சிக்கிச்சு. அதை தான் உங்கள்கிட்ட சொல்லணுமா. மறுநாள் வந்து இங்கே பக்கத்து கோயிலில் வந்து கும்பேசம் மறுகும்பேசம் போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து கும்பேசம் நடந்துருச்சு. மறுகும்பேசம் போட்டுறதுக்கு என்ன பண்ண, தலையோட குளிக்க வச்சு அழைச்சிட்டு போனோம். வீட்டில் வந்து பார்த்தா அச்சு தும்மிக்கிட்டே கிடக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் போய் எங்கள் காசு அங்கே கொட்டிட்டு வந்தால் தான் சரியாகுது. விரைய செலவுன்னு சொல்லுவாங்களா, அந்த விரைய செலவு எங்கள் வீட்டில் தான் நடக்குது. எங்கள் வீடு மாதிரி யாருமே ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன வாரம் சனிக்கிழமை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூர்விக்கு வாமிட்டிங், வயிற்று வலி. நைட்டு 10 மணிக்கு அங்கே ஒரே ஒரு டாக்டர் தான் இருந்தார். அந்த ஒரு டாக்டரை வெயிட் பண்ண வச்சு ஓடினேன் ஃபோன் பண்ணிட்டு. தூக்கிட்டு போயிட்டு வயிறு வலிக்குதுன்னு அழுவுது. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாமிட்டு, பச்சை தண்ணி குடித்தாலும் வாமிட்டு வந்து நைட்டு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 10 மணிக்குள்ளே இது நடந்தது. அதுக்கப்புறம் தூக்கிட்டு ஓடி மாத்திரைலாம் சிறப்பு மட்டும் கொடுத்து வந்து படுக்க வச்சாச்சு. அந்த ஒரு வாரம் நல்லா இருந்தாங்க. திரும்ப வெள்ளிக்கிழமை, ஒரு வாரம் கூட வரல, வெள்ளிக்கிழமையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஈவினிங் நம்ம ஹாஸ்பிட்டல் போயே தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா நம்மளோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாகுது. வீட்டில் இருக்க சிறப்பெல்லாம் வந்து டாக்டர் கொடுக்குற சிறப்பு அதே சிறப்பாக தான் இருக்கும். அதை கொடுத்தா சரியாக மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டலில் போய் காசை கொட்டிவிட்டு வந்தால் தான் இங்க சரியாகுது. அவங்களுக்கு போய் மொய் வச்சாதான் நம்மளுக்கு சரியாகும். எந்த மருந்து குடிச்சாலும் எனக்கு எது வேணாலும் வந்துடுது. என்ன செய்யறது இந்த பனி நாள்ல. இப்ப நீ எனக்கு மருந்து சரியாகாது. சொன்னல அந்த மருந்து நாளைக்கு குடிச்சா அது சரியாகவே மாட்டேங்குதா. இதே மருந்து டாக்டர் போய் அந்த இது கொடுத்தா சரியா போயிடுது. ஏன்னா அவங்க ஆன்டிபயோட்டிக்கோட கொடுக்குறாங்க. நம்ம சாதாரணமா ஆன்டிபயோட்டிக் இல்லாம கொடுக்குறோம். அது இல்லாம ஒரு நாள் மருந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அப்ப சாயந்தரம் போகணும் சொல்லிச்சு. இப்பயே போகலாம். சாயந்தரம் தான் டாக்டர் வருவாங்க, அப்ப போகலாம். ஏன்னா வந்து ஒரு நாள் அந்த மருந்து பிரித்து 15 நாள் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் அதுக்கு பவர் கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை தான். இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்களா? இது மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்களா? உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை அந்த மருந்து 4 நாள் சரியான மருந்து தூக்கி போட்டுருங்களா? எங்கள் வீட்டில் இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்பே வைக்கலாம். எல்லாம் மருந்து கிடக்கும். இந்த பொங்கலுக்கு தான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். திரும்ப இந்த பொங்கல் தை மாதம் முடியறதுக்குள்ள எவ்வளோ மருந்து வந்து சேர்ந்து விடும்.
வாரத்துக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியாத போயிடுது. ஒன்று பூர்விக்கு, ஒன்று பூஜாவுக்கு, ஒன்று எனக்கு. என்னங்க செய்யறது? முடியல எங்களால், தலை தூக்கவே முடியல. ஹாஸ்பிட்டல் செலவு தான் ஊறப்பட்டது கிடக்குது. என்னத்த சொல்ல. சரி, நீங்களாவது ஒரு சப்போர்ட் பண்ணி மானிட்டேஷனுக்கு ரெடி பண்ணுவீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிராஃப்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.